உங்களுக்கு எங்க அடிபட்டுச்சு? கை காலில் ஏறி மிதிச்சதுல ரொம்ப வலியாக இருக்கும். தலை ரொம்ப சுத்தல ஆரம்பிச்சிருக்கு. வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. மயக்கம் போட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. எத்தனை மணி இருக்கும் இது? 6:30 7 மணிக்குள்ள ரொம்பவே க்ரௌட் அதிகமாயிடுச்சு. நான் இருந்த சைடு அந்த சைடு தான் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு நேராக வருவாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? 12 மணிக்கு வந்திருந்தா பிரச்சனை இல்லை. அவங்க சொன்ன மாதிரி 6 மணி 7 மணி எத்தனை மணி கடைசியாக ஏறி பேசினாருன்னே தெரியல. வண்டி வந்தது மட்டும் தெரியும் எனக்கு. அவரை பார்த்தீங்களா நீங்க? உங்களை கீழே தள்ளி மிதிச்சிட்டாங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. நீங்க எத்தனை மணில இருந்தாங்க நின்னீங்க? 9 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புனேன். 10:30 கரெக்டாக அங்கே போயிட்டோம் நாங்கள். அவர் கரெக்ட் டைமுக்கு வந்திருந்தா இதை தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அந்த இன்னொன்று என்னன்னா, அந்த இடம் சூஸ் பண்ணி கொடுத்துருக்க கூடாது. எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை அண்ணா மீட்டிங் கூட நம்ம போயிருக்கிறோம். ஊர்லாம் எங்கள் ஊரில் குடும்பங்களத்திலே போட்டிருக்காரு. கரெக்டாக சொன்ன டைமில் போயிட்டு முடிச்சுட்டு வந்த பிரச்சனை இல்லை. இது வந்து ரசிகர் மன்றத்துலேருந்து அதிகமாக வந்திருப்பாங்க. எல்லா ஊருக்காரங்களும் சேர்ந்தனால வேலுச்சாமிபுரங்கிறது சின்னது தான். அதுக்குள்ளே எங்கிட்ட புரிந்து எப்படி வர முடியும்? ஒரு இடவெளி ஒன்றும் இல்லை. சும்மா இங்கேருந்து அது வரைக்கும் ரோடு நெட் ரோடு மட்டும்தான். ஒரு காட்டை நிறவி இப்போ ஏடிஎம்கே அவங்க பண்ணினாங்க, டிஎம்கே சார்லாம் பண்ணினாங்க. இந்த மாதிரி பண்ணியிருந்தா இந்த ஒரு இதெல்லாம் வந்திருக்காது. என் பையனுக்கு நான் மட்டும்தான், எனக்கு வீட்டுக்காரர் இல்லை. எனக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தா என் பையனை யார் பார்ப்பா? நான் இன்டர்கேஸ்ட் மேரேஜ். எங்கள் அம்மா வீட்லேயும் பேச மாட்டாங்க, வீட்டுக்கார வீட்லேயும் பேச மாட்டாங்க. பையனை வச்சுட்டு தனியாக நான் இருக்கேன். நான் 300 ரூபா வேலைக்கு போய் என் பையனை நான் காப்பாற்றிட்டு இருக்கேன் தனியாக. 7 வருஷமா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இல்லை, அவரை அப்படி பார்க்கணும், அந்த கூட்டத்தில் போய் பார்க்கணும்னு ஏன் என்ன தோணும்? நான் அவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல. 10,000 பேருன்னு சொன்னாங்க. 10,000 பேருன்னா அந்த இடத்துக்குள்ள சரி, ஓகே. நீங்க அந்த ஏரியா தானா? நான் புளியூர் உப்பிடமங்கல. நான் வேலை செய்யறது அந்த சைடு சடவடிக்குள்ள தான் எனக்கு வேலை. நான் கான்ட்ராக்டுக்கு தான் போறேன். நான் ஒரு நாளைக்கு இங்கிட்டு போடுவாங்க, ஒரு நாளைக்கு அங்கிட்டு போடுவாங்க. அண்டங்கோயிலையும் வேலை செய்வேன், முடியப்பன் கோயிலையும் வேலை செய்வேன். அந்த சைடு வேலுச்சாமிபுரத்துலையும் அதே அடுத்த சைடு கூட வேலை செஞ்சுருக்கேன். எந்த சந்துக்குள்ள பூந்தாலும் நான் வந்துடுவேன்னு எனக்கு தெரியும், வழி தெரியும். ஆனால் க்ரௌண்டு எங்கிட்டுமே போக முடியல, வர முடியல. இப்படி ஆகும்னு நினச்சி பார்த்தீங்களா? உயிரோடு இருக்கிறதே நான் நினச்சி பார்க்கவே முடியல என்னால். என் முன்னாடி ஒரு குழந்தை மயக்கம் போட்டு விழுந்து அந்த குழந்தைய டெத் ஆயிடுச்சு. அந்த அக்காவும் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். அந்த அக்கா என் பக்கத்து பெட்டில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த அக்காவுக்கே குழந்தை இறந்தது தெரியல. மயக்கத்தில் தான் இருக்குதுன்னு எல்லாரும், நானே இப்படி தான் நினச்சேன். நான் வேற ஏதாவது அங்கே அசம்பாவிதம் நடந்ததா? அசம்பாவிதம்னா புரியல. வேற பிரச்சனை பண்ணாங்களா யாராவது? அப்படியெல்லாம் யாரையும் எதுவுமே பண்ணலை, குறையெல்லாம் சொல்லலை. நான் கரெக்டாக அந்த மத்தியானம் டைம் சொன்னால் மத்தியானம் வந்துருக்கும். எனக்கு தெரிஞ்சு மத்தியானம் தான் எல்லாருமே சொன்னாங்க. 12 மணி அந்த டைமுக்கு வந்து அந்த டைம்லாம் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. வந்துட்டு அழகாக பார்த்துட்டு போயிருக்கலாம். உங்கள் பேருக்கா? சிக்கா. எத்தனை வயசு? 35. ஏரியா? உப்பிடமங்கலம், கரூர்.